வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே நீர் பாராட்டுகிற மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பாடல்களை பாடி துதித்து ஆராதிக்கிறவர்கள் மேலும், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் மேலும் உம்முடைய தயவும் கிருபையும் தெய்வீக ஞானமும் அபிஷேகமும் எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய தேவன், பெந்தேகோஸ்தே நாளிலே சீடர்களுக்கு மேல் வீட்டறையில் இறங்கி வந்த தேவன், அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே கிருபாசனம் மீதியிலே வாசம் பண்ணுங்க. வாசம் பண்ணுங்க. கிருபாசனத்தின் மீதியிலே வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கின்றார். யாத்ராகமம் 3:2 நாம் பார்க்கும்போது, சீனாய் மலையின் மேலே முட்செடியின் மத்தியில் அக்கினி ஜுவாலையாக வந்திறங்கின நம்முடைய தேவன், அவர் நம்முடைய துணையாளராய் இருக்கின்றார். எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். அவரை துதித்து இந்த காலை வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. இறங்கி வந்தீரே, இப்ப கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. 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 மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று
தேவன் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 5 சொல்கிறது, அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலர்ந்து போன காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கின்றது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நாம் பேசும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் உயிரடைவதற்கு நிச்சயமாகவே உயிரடையும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகின்றேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இருதயத்திலே அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து பேசும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 41 முதல் 46 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் வந்தபோது என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கின்றோம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாவுக்கு முன் ஓடினான் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள் வரும் பொழுது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் வெற்றியை, ஜெயத்தை பெற முடியும் என்பதை இந்த காரியங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சீனாய் மலை மேலே அவர் அக்கினி ஜுவாலையாக வருவதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே தேவன் அக்கினி ஜுவாலையாக இறங்கும்படியாய் இந்த ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தட்டி உற்சாகமாய் பாடும். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, இவ ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தேவ ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லோரும் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி மழையாக பொழி ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. கரங்களை அசைத்து அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. தேவ ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. தேவ ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. தேவ ஆவியில் நிரப்பிடுமே.
ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். வறண்ட நிலத்திலே வாய்க்கால்களை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். நம்மை கனிதரும் மரமாக மாற்றி நம்மை வாழ வைப்பவர், நமக்காய் யுத்தங்கள் செய்பவர், யோர்தானை பிளந்து கடக்க பண்ணினவர், அவர் ஊற்று தண்ணீராய் நம்முடைய தாகம் தீர்ப்பவராய் என்றென்றும் நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கின்றார். ஜீவ நதி அவர் மாத்திரமே. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மை பாதுகாப்பவர் அவர். ஆனந்த தைலமாக நமக்கு எப்பொழுதும் சுகத்தை அளிக்கிற தேவன். அவரை வாழ்த்தி இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே,
உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே வரங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் பரிசுத்தரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆமென். தூய ஆவியானவரை நாம் வரவேற்போம். அவருடைய பிரசன்னத்தை இந்த நேரத்திலே நாம் வாஞ்சிப்போம். அவருடைய வல்லமையினாலே நம்மை நிறைத்து அவரே நம்மை ஆளும்படியாக நம்மை நாமே இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்போம். ஜீவ தண்ணீரை தாகம் தீர்ப்பவரே, ஆலோசனை கர்த்தரே, நீரே எங்களை ஆளுகை செய்வீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அக்கினி மயமாக, பெருங்காற்றாக, பெரும் மழையாக உம்முடைய ஆவியை நீர் எங்கள் மீது ஊற்றுவீராக என்று சொல்லி, அப்பா இந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் தேவனை ஆராதிப்போம். தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. வல்லமையால் எம்மை நிறைத்து வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. வல்லமையால்
வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் செய்யுங்கப்பா. எங்களுக்கப்பா எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ராஜா, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஜீவ தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, தாகம் தீர்ப்பவரே, அவன் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பெருங்காற்றே, அக்கினியே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெருமழையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. அவன் நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே ஆண்டவரே. அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வருகிறதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, வியாதி இல்லாமல் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதான எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன். நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உடனே வந்து உதவி செய்கிறவரா, எபினேசராய் நீர் எங்களோடு இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் பரிகாரியா, எங்களுடைய வியாதியின் மத்தியிலே ஆண்டவரே எங்களோடு கூட வந்து ஆண்டவரே நீர் எங்களுடைய வியாதியிலிருந்து அந்த வியாதி
வியாதியின் படுக்கையிலிருந்து நீர் எங்களை மாற்றுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன். அதே போலவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாதை எங்களை அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பொல்லாப்பு எங்களை நேரிடாத வண்ணம் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய உள்ளங்கரங்களிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். உம்முடைய கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பன். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிறைத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஆவியை நீர் நிரப்பி இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. கர்த்தாவே வல்லமையுள்ள வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படும்படியாய் அந்த வார்த்தைகள் அந்த ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை மேன்மை ஆற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய ராஜ்யத்தில் இப்போ காணிக்கையும் தசமபாகத்தையும் விதைக்க வந்திருக்கிறோம். ஆக விதைக்கிறதுக்கு முன்பாக ஒரு வேத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமும் 15ஆம் அதிகாரம், உபாகமும் 15 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பிரியமான இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என்ன தேசம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது, அடிமை தினத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா அவர்களை அந்த அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து நீக்கி, அந்த பாவத்திலிருந்து அடிமைதனத்தை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் இறங்கினேன் அப்படின்றாரு. அது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அதை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு நிழலாட்டமாக இருக்குது. ஏன் இப்போ ஆதியில் என்ன இருந்தது, என்ன இருக்கு அப்படின்னு பிரச்சனை இல்லை. வார்த்தை இருந்தது. இந்த உலகம் வார்த்தையினால் உண்டாக்கிய உலகம். ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செயல்படும் பொழுது இந்த வார்த்தையின் தேவனுக்குள்ளாக, ஆசீர்வாதத்தின் இந்த வார்த்தையின் வெளிப்பாடுக்குள்ளாக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? தாராள மனப்பான்மையோடு, தாராள ஒரு உணர்வோடு கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆகவே தான் இந்த உலகத்தில் ஒரு சில காரியம் இருக்கு பாருங்க. சுயநலம், தற்பெருமை, இதெல்லாம் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏன்னா இந்த உலகத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்யும் பொழுது பாருங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் இந்த டிகிரி படித்தேன், எனக்கு இந்த ஞானம் இருக்குது, அதனால் இந்த வேலை செய்கிறதுனால நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கடன் வாங்குறவர்களாக இருக்கிறார்கள். இதே நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அப்போ நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது தேவன் விரும்புகிறார். ஏன்னா தரித்திரத்தின் தேவன் நம்மை விடுதலையாக்கி மீட்டு இருக்கிறார். எப்படி? நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து நம்முடைய தரித்திரத்தின் தேவன் நம்மை நீக்கியிருக்கிறார். அப்போ நமக்கு முன்பாக ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ கொடுக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக கொடுக்கல, குமாரனே கொடுத்த அவர் மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி? அப்போ ஒரு தைரியம் இருக்கு. அப்போ குமாரனுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நாம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்.
அப்ப பாருங்க, உபாகமம் 15:10 சொல்லுவது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாது இருப்பாயாக. அது நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கைட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பாய். யாருக்கு கொடுக்க சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டு கானான் தேசத்தில் இருக்கும் பொழுது எளியவனை நினை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தரும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறான். அப்ப கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க சொல்றாருன்னா, தாராள மனப்பான்மையை கொடு. ஏன்னா நான் உன் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பதினால். அப்போ நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? அவர் சொல்றாரு, நீங்கள் கைட்டு செய்ய வேலை எல்லாம் ஆசீர்வதிப்பதனால் நீங்க தாராள மனப்பான்மையோடு கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது வெக்கப்பட்டு போவதில்லை. கொடுக்கும் பொழுது ஒரு பயம், ஒரு அதைரியம், ஒரு விரக்தி, இதெல்லாம் பிசாசு கொண்டு வரான் பாருங்க. இப்போ கொடுத்தா என்ன ஆகும், கொடுத்தா அடுத்த நிலை என்ன ஆகும் அப்படின்னு இந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் சந்தேகத்தின் பேர் வழி பொய்யுக்கு தேவன். அவன் திருடுறதுக்கு, கொல்றதுக்கு, அழிக்கிறதுக்கு வரான். ஏன்னா அந்த 10 அவர் தான் கொடுத்தாரு. அவர் கனம் சரீரத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவர் கொடுத்தது. அதாவது வேதம் சொல்லுவது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒன் வே இல்லை, இது 2 வே. தேவன் கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டு நாமும் செயல்பட வேண்டும். அதாவது கிருபைன்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிரியை, அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதை தேவன் அதை கொடுக்கிறார். அவர்கிட்ட இருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும்படி தேவன் இந்த கிருபை நம் மீது வைத்திருக்கிறார். அதுதான் கிருபை. நம்மை உயர்த்தி காண்பிக்கும்படி விரும்புகிறார். ஆகவேதான் உபாகமம் 14:2 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டார். ஆகவே என்னன்னா, அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த ஜாதி ஜனங்கள் வாழ்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஏன்னா நம்ம உடன்படிக்கையின் மக்கள், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, நாம் அதிலிருந்து விடுதலையாயிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்குள்ள போகும் பொழுது, வேலை செய்யும் பொழுது தேவன் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருக்கணும். அதுக்காக தான் தேவன் இதை கொடுக்க சொல்றார். கொடுக்கும் பொழுது கண்ணில் பார்க்குற விதமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் நாம் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். இது விதைப்பு அறுப்பு, அதிலே சொல்லப்படுது. விதைக்கும் பொழுது நாம் அறுக்கிறவளா இருக்க வேண்டும். இன்னொரு காரியம்னா, இந்த உலகம் எதை செய்தாலும் துரிதமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட உலகமாக இருக்கு. டெக்னாலஜிஸ்லாம் அப்படி இருக்கு இல்லையா? அதனால் விதைத்து உடனே அறுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பொறுமையோடு விசுவாசத்தை கொண்டு நாம் இதை பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு விவசாயி ஒரு நெல் விதையோ இல்லை எதாவது கனி, இதை காய்கறி செடி, எந்த விதை எடுத்தாலும் அது சொல்லுங்க, தேவன் உங்கள் ஆண்மையோடு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளமாய் தாராளமாய் கரத்தை நம்ம தைரியமாய் கொடுக்க முடியும். ஆகவே நாம் கரங்களில் காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம். நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய பணத்தை பார்க்கல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்து நாம் எப்படி எண்ணுகிறோம், நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவேதான் ஏராளம் தாராளம் சொல்லும் பொழுது பயந்துடக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் நினைவு விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஏராளம் தாராளம் என்பதை ஒரு செழிப்பு, ஒரு மனப்பான்மையோடு விசுவாசித்து நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எடுத்துக்கொள்வோம், நம்ம அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் நன்மையானதாகவும் ஜீவனதாகவும் எப்பொழுதும் பரிபூர்ணம், ஏராளம், தாராளம், நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன், உம்மை கனம் பண்ணுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
நம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதல்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரம நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை நமக்கு காலை 8:30 மணி துவங்கி 10:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு நம்முடைய சபையிலே வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. 2வது சனிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறுகிறது. 4வது அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை நம்முடைய சபையிலே மாலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. அந்த கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள்.